அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி அண்ட் டெட் தமிழ் இலக்கியம் பகுதி 72 இன்று மலைப்படுகடாம் எனும் நூலை பற்றி படிக்கவிருக்கிறோம். மலைப்படுகடாம் அல்லது கூத்தராற்றுப்படை. மலைப்படுகடாம் எனும் இந்நூலின் வேறொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூத்தராற்றுப்படை. இந்த மலைப்படுகடாம் எனும் நூல் பார்த்தீங்கன்னா 10 பாட்டு நூல்களில் ஒன்று. மலைப்படுகடாம் 10 பாட்டு நூல்களில் ஒன்றாகும். 10 பாட்டு நூல்களில் ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை? சரிங்களா, அதாவது மலைப்படுகடாம் 10 பாட்டு நூல்கள், 10 பாட்டில் 10 நூல்கள் இருக்கும். சரிங்களா, இந்த 10 நூல்களில் ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை என்றால் 5 ஆற்றுப்படை நூல்கள் ஆகும். 10 பாட்டு நூல்களில் ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை? 5 ஆற்றுப்படை நூல்கள். அவை என்னென்ன? திருமுருகாற்றுப்படை, புறநானூற்றுப்படை, பெரும்பாணாற்றுப்படை, சிறுபாணாற்றுப்படை, மலைப்படுகடாம் அல்லது கூத்தராற்றுப்படை. இந்த 5 நூல்கள் தான் பார்த்தீங்கன்னா 5 ஆற்றுப்படை நூல்களாகும். 10 பாட்டு நூல்கள் உள்ள 5 ஆற்றுப்படை நூல்கள் ஆகும். இந்த ஆற்றுப்படை என்றால் என்ன அது தெரிஞ்சுக்கலாம். கூத்தர், பாணர், பொருணர், விறலியர் போன்றோர் தம் வறுமையை போக்கிக் கொள்வதற்காக வள்ளலை நாடி பரிசு பொருள்களை பெறுவர். அந்த காலத்தில் கூத்தர், பாணர், பொருணர், விறலியர் போன்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா தம்முடைய வறுமையை போக்கிக் கொள்வதற்காக வள்ளலை நாடி அல்லது அரசனை நாடி பரிசு பொருள்களை பெறுவர். அவ்வாறு பரிசு பொருள்களை பெற்ற ஒருவர் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தரை, அதாவது எதிர்வரும் பாணரையோ அல்லது பொருணரோ அல்லது விறலியரோ கூத்தரோ யாராவது எதிர் வருவாங்க இல்லைங்களா, அந்த வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தரை அழைத்து, யாம் இவ்விடத்தை சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் ஆற்றுப்படையாகும். அதாவது பரிசு பெற்று திரும்புகின்ற ஒருவர் பரிசு பெறப்போகும் ஒருவரை பார்த்து, நான் இவர்கிட்ட போயிட்டு இன்னவெல்லாம் பெற்று வருகிறேன், நீயும் போயிட்டு அந்த மாதிரிலாம் பெற்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுவது தான் ஆற்றுப்படை ஆகும். அடுத்து நாம் மலைப்படுகடாம் நூல் அமைப்பு பார்க்கலாம். பொருள் ஆற்றுப்படை, திணை புறத்திணை, பாவகை ஆசிரியப்பா, அடி எல்லை இவன் பார்த்தீங்கன்னா 583. அடுத்து நம்ம மலைப்படுகடாம் பெயர் காரணம் தெரிஞ்சுக்கலாம். இந்த நூலுக்கு மலைப்படுகடாம் என்று பெயர் வந்த காரணம் என்னன்னு பார்க்கலாம். மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைப்படுகடாம் என கற்பனை நயம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம், அதாவது யானையின் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைப்படுகடாம் என பெயர் அமைந்துள்ளது. மலைப்படுகடாம் எனும் இந்நூலின் ஆசிரியர் யார் என்றால் இரண்யமுட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். சரிங்களா, இரண்யமுட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் தான் இந்த நூலின் ஆசிரியர் ஆவார். இந்நூலின் பாட்டுடை தலைவன் யார் என்றால் நன்னன் எனும் குறுநில மன்னன் ஆவான். மலைப்படுகடாம் எனும் இந்த நூலின் பாட்டுடை தலைவன் யார்? நன்னன் எனும் குறுநில மன்னன் ஆவான். இவர் பார்த்திங்கன்னா நவிரமலையின் தலைவன் ஆவார். நன்னன் என்னும் இந்த குறுநில மன்னன் நவிரமலையின் தலைவன் ஆவார். சரிங்களா, அடுத்து இந்நூல் 583 அடிகளை கொண்டது. இது பார்த்திங்கன்னா ஆற்றுப்படை நூல்களில் பெரிய நூலாகும். அதாவது 583 அடிகளை கொண்டுள்ளதால் அந்த 5 ஆற்றுப்படை நூல்கள் இருக்கு இல்லைங்களா, திருமுருகாற்றுப்படை, புறநானூற்றுப்படை, பெரும்பாணாற்றுப்படை, சிறுபாணாற்றுப்படை, மலைப்படுகடாம் எனும் இந்த 5 ஆற்றுப்படை நூல்களில் பெரிய நூல் எது என்றால் மலைப்படுகடாம், அதாவது கூத்தராற்றுப்படை. சரிங்களா, அடுத்து 10 பாட்டு நூல்களுள் 2வது பெரிய நூல் இதுவே ஆகும். 10 பாட்டு நூல்களில் 10 நூல்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த 10 நூல்களில் 2வது பெரிய நூல் எது என்றால் இந்த மலைப்படுகடாம். அப்போ முதலாவது பெரிய நூல் எது பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி. இது 782 அடிகள் உள்ளன மதுரை காஞ்சியில். மலைப்படுகடாமில் 583 அடிகள் இருக்குது. சரிங்களா, அடுத்து இந்நூல் நவீன மக்களின் வாழ்க்கை முறைகளையும் நன்னனின் கொடை திறத்தையும் புகழ்ந்து பாடுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா அக்கால தமிழர்களின் இசை கருவிகளை பற்றியும் இது கூறுகிறது. அக்கால தமிழர்களின் இசை கருவிகளை பற்றியும் இந்த நூல் கூறுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா நன்னனை புகழ்ந்து பாடி பரிசு பெறச் செல்லும் பாணர் மத்தளம், நெடுவங்கியம், சிறுபறை, கிணை, கஞ்சதாளம், குழல், யாழ் போன்ற பல வகை இசை கருவிகளை எடுத்து சென்றனர் என்ற செய்தியினை இந்நூலின் வாயிலாக அறிய முடிகிறது. அடுத்து
நன்னன் ஆண்ட பகுதி வந்து ஜவ்வாது மலைப்பகுதியாகும். நன்னன் ஆண்ட பகுதி ஜவ்வாது மலைப்பகுதியாகும். நன்னனின் தலைநகரம் பார்த்தீங்கன்னா செங்கண்மா. நன்னனின் தலைநகரம் வந்து செங்கண்மா ஆகும். இன்றைய செங்கம். செங்கண்மா வந்து இப்போ வந்து செங்கம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து நன்னனின் மலைன்னு பார்த்தீங்கன்னா நவிரமலை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.